அருளாளன் அருட்கொடையாய் அவதரித்த அண்ணலங்கள் பெருமானை அகிலமே சிறக்க அருள்மறை தந்த அஹ்மதங்கள் நபிமணியை உள்ளன்போடு சொல்வோம் யா நபி யா நபி என்று ஓர் اللهم صل وسلم وبارك عليه. عن ابن عباس رضي الله عنهما قال ما خلق الله وما ذرأ وما برأ نفسا أكرم عليهم محمد صلى الله عليه وسلم. வல்லவனான அல்லாஹ் பெருமானாரின் ஆயுளை கொண்டு மட்டுமே சத்தியம் செய்திருப்பதன் காரணமாக எல்லா படைப்பிலும் ஏற்றம் பெற்றவர்கள் நபி அவர்கள் என்பது தெளிவாகிறது என்கிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முற்ற முதலாய் இறைவனால் நிர்ணயம் பெற்ற அண்ணல் அவர்களின் ஜோதி மற்றும் உயிர்களின் அந்தரங்க சிருஷ்டி காலத்திலேயே அவர்களை அல்லாஹ்வின் பால் அழைத்து நின்றது. இதற்கு குர்ஆனில் சான்றுகளும் உண்டு. அர்ஷ், குர்சி, லவ்ஹு, கலம், சூரியன், சந்திரன், பிரகாசம் இவை யாவும் பெருமானாரின் பேரொளியிலிருந்தே சிருஷ்டி பெற்றன. நல்லறிவும் விழிகளின் பிரகாசமும் அப்பேரொளி மூலமே தெளிவு பெற்றன. அல்லாஹ்வின் மாபெரும் தத்துவம் கொண்டு அண்ணலார் பேரொளி மூலம் சகல ஒளிகளும் பிரகாசத்தை சிந்துகின்றன. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். ஸல்லு அலா கைரில் இபாத் المصطفى كنز الرشاد شافعنا يوم المعاد لذلوا نيل المراد من رحمة الله البدود أبدى لنا نور الوجود وعمنا بشر الشهود والفوز في طيب الرهان. يا نور المصطفى وفى ووفى بالوفاء وعيشنا منه صفا باللطف من حسن الهداية. من طيبة طيب انتشر بالطيب ساد البشر من نوره لا القمر أشكى البلاء يا خيرها. صاحب حسن البديع يا خير هادي يا شفيع. حسن ورب البقيع تغيثنا يوم الكلام. جماله لما بدا هدى إلى خلق الهدى وذكره يجلو صدى ناداه بكل صار. وارجو الكرم والرب بمن حل الحرام ونوره عما الريان. اللهم صل وسلم وبارك وكرم عليه
عن ابن عباس رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நான் அல்லாஹ்வின் திருச்சமூகத்தில் ஒளியாக இலங்கிக் கொண்டிருந்தேன். எனது ஒளியுடன் அமரர்களும் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருந்தார்கள். பிறகு அல்லாஹ் என்னை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முதுகில் வைத்தான். பிறகு கப்பலில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முதுகிலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அக்னி குண்டத்தில் எறியப்படும் போது அவர்களது முதுகம் தண்டிலும் வைத்தான். இவ்வாறாக எனது ஒளி நல்லோர்கள் சான்றோர்கள் மத்தியிலே வலம் வந்து இறுதியாக பரிசுத்தமான என் தந்தை அன்னையின் மூலம் இவ்வுலக தோற்றம் கண்டது. இவ்வாறு பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தந்ததாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். ما زال نور محمد متناقلا في طيبين طاهرين بالعلا عبد الله ومطهرا وبوجه عاملة بدم متهليا முஹம்மதனும் ஒளிப்பிளம்பு முன்னவனின் புறமிருந்து முந்தைய நபிமார்கள் சான்றோர்கள் வழிவந்து தகைமைசால் அப்துல்லாவில் தங்கி நிலைத்திருந்து தாயாராம் ஆமினாவின் பிறை நுதலில் மிளிர்ந்ததுவே. وعن علي كرم الله وجهه أنه قال حين شاء الله تقدير الخليقة அல்லாஹ் தனது ஒளிக்கற்றைகளில் ஒன்றை மற்றொரு சுடரோடு கலந்தான். அதன் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உருவத் தோற்றம் மிளிர்ந்தது. அல்லாஹ் அதனை நோக்கி, நீர் எம்மிடமிருந்து தெரிந்தெடுக்கப்பட்டவர் ஆவீர் என கூறி சிறப்பித்தான். பிறகு உலகை படைத்து காலத்தை விரிவாக்கினான். சலசலத்து பாயும் நீரையும் இதம் தரும் காற்றையும் உண்டாக்கினான். விரிந்த பூமியையும் பரந்த ஆகாய வெளிகளையும் தோற்றுவித்தான். மேலும் துவக்கத்தில் படைத்த ஒளிகளால் அமரர்களை சிருஷ்டித்தான். அன்றே பெருமானாரை அறிந்த அவர்கள் நபி அவர்கள் பூமியில் பிறப்பதற்கு முன்பே அவர்கள் நபித்துவத்துக்கு வானத்தில் அமரர்கள் சாட்சியம் கொடுத்தார்கள். எனவே அவ்வொளியின் ஒரு துளியேனும் அடையப் பெற்றவன் நேர்வழி நின்றவனாகவும் தெளிந்த நல்லறிவு கொண்டவனாகவும் ஆவது திண்ணமே. இவ்வாறு அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள் கருத்துரை வழங்குகிறார்கள். صلوا بنبي تمامي على شفيع الأنام حبيب محيي العظام عليه أزكى سلامي الله صلى عليه ثم اصطفاه لديه وإن أوحى إليه على مقامي طيب بطيبة طيب فقد دل الحبيب وفع نشر وطيب يرفع مثل الختام يا من يروم اللعيم بحبهم مقيما ولو تكونوا سقيما لدي دروس قامي وقبل الربيع مجافي شفيع له جمال بديع يبرق بدر التمام طابت بقاع البقيع من قربها للشفيع سكرها في ربيع من ستاج الكرام هذا البشير النذير هذا السراج المنير إن به نستجير في دفع كل انتقام هذا الذي قد ترقى إلى السماوات عقا وختم الله صدقا بوحي خير الكلام هذا النبي الكريم له مقام عليم بكم رؤوف رحيم أنتم به فاتنام فيه يطيب الزمان
الزمان وفي ماء الأمان وجره لا يهان في عزة واحترام حاول جميل الصفات